பணிவார்ந்த நமஸ்காரம். நான் எல்லோருக்கும் வருகை தந்து இந்த குழுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிற எல்லோரும் பக்தர்களுக்கும் என்னுடைய பணிமார்ந்த நமஸ்காரம் அண்ட் உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும். ஏன்னா இது ஒரு ரொம்ப அழகான சிறப்பு வாழ்ந்த ஒரு அமைப்பா ஆயிடுத்து. ஏன்னா நம்ம வார வாரம் இந்த பகுதி மூலமா நம்ம பக்தர்களினுடைய பிரார்த்தனைகளை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு அனுபவிச்சுண்டு நம்ம இந்த நம்மளுடைய பக்தி மார்க்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துறோம். தூய்மைப்படுத்துறோமா இல்லைன்னா அது தெரியாது. ஆனா ஒரு வலிமை கொடுக்கறது, ஒரு உற்சாகம் கொடுக்கறது, உற்சாகா நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனான். நம்மளுடைய கர்மா என்னன்னா, சாதுக்கள் என்ன சொல்லியிருக்காளோ, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை நம்ம கடைப்பிடிச்சு வழிப்படுத்தினோம்னா நம்ம அது உற்சாகத்தோட பண்ணணும். ஒரு தைரியமும் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி, மன தைரியம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த ஸ்ரீமண்டலி என்ன பண்றோம், இந்த குழு மூலமா என்ன ஸ்பெஷலா நடக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆன்சர் என்னன்னா, நம்மளுடைய பக்தியை திருடப்படுத்துறதுக்கும் வலிமைப்படுத்துறதுக்கும் தூய்மைப்படுத்துறதுக்கும் இந்த குழு, இந்த ஸ்ரீமண்டலி அப்படின்ற தமிழ் எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் எக்ஸ்க்ளூசிவ்லி ரெண்டு விஷயம் என்னன்னா, இது தமிழ்ல சொல்லப்படுறது, பிளஸ் வெறும் ஸ்திரீகளால இயக்கப்பட்ட இந்த ஒரு குழு, இது ஒரு குரூப். ஸோ ஒன்லி லேடிஸ், ஓகே, லேடிஸ் ஸ்பெஷல் அப்படின்லாம் நம்ம மகளிர் மட்டும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டியை என்ன நான் இதெல்லாம் சொல்லறதுக்கு நான் வரேன்னா, இந்த குழுவினுடைய ஒரு ஒரு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்க எல்லோரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க பகிர்ந்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் என்ன கொஞ்சம் பெருகலாம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே நம்ம பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மாதாஜி. சோ அதனாலதான் உங்களை எல்லாரும் நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அத்தை, மாமி, சித்தி, அம்மா யாரெல்லாம் இருக்காளோ, உங்க பக்கத்து வீடு, எதிர் வீடு உங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நிறைய தமிழ் பேசுற ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்தாங்களா அவளை இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சில சொல்லலாம். நம்மளுடைய லிங்க் அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு எல்லாம் வரணும்னு தோன்றதோ அப்படி அவங்களுக்கு இன்வைட் பண்ணலாம். ஸோ இதோட ரொம்ப தேங்க்ஸ் ஷீஜா மாதாஜி, புவனா அண்ட் லலிதா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த அமைப்பை நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ நிறைய இதுக்கு பின்னாடி எல்லாரும் நிறைய வேலை செய்யறா. என்னன்னா ஒரு அட்மின் ரிலேஷன் ஒர்க்கா பண்ணி இந்த 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 பகுதியை நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கோசரம் நிறைய கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. ஸோ அவளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ நம்மளுடைய முதல் பகுதியா நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிருந்தாவன ரம்யஸ்தான் அப்படின்ற ஒரு அழகான பாட்டை நம்ம பாட போறோம். இதர் பாடினவர் நரோத்தமதாஸ் தாக்கூர் அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சாரியர், நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்திலே வந்த ஒரு ஆச்சாரியன். அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். அது முக்கியமா நம்ம அவருடைய பாடின பாடல்கள்லாம் முக்கியமான இது செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி அவங்க அப்போதெல்லாம் நம்ம நிறைய இந்த பாட்டெல்லாம் பாடுவோம். இந்த பாட்டெல்லாம் நம்மளும் படிச்சு புரிஞ்சு அனுபவிச்சு சரியா பாடி பழகிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு இது இது இன்னொரு ஒரு க்ரீம், அப்படி டெல்லா க்ரீம் அப்படிம்போம் பிரெஞ்சுல, என்னன்னா செரி ஆன் த கேக் அது மாதிரி. ஸோ நம்ம பண்ற ஒரு அழகான இந்த ஆன்மீக பக்திக்கு ஒரு அழகான ஒரு ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணலாம், ஒரு ஸ்வீட்னஸ், எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம படிச்சு பாடி நம்ம ப்ரீச்சிங் ப்ரோக்ராம் போர்ச்ச பக்தர்களுக்கு தெரிவிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அது கூட கனெக்ஷன் இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ விதவுட் டிலே இந்த பாட்டை நம்ம பாடுவோம். இது பிருந்தாவன ரம்யஸ்தானம் அப்படின்ற பாட்டு. நம்ம முதல்ல நான் பாடுறேன், அந்த ஒரு பாட்டினுடைய விரிவை யாராவது பக்தர்கள் மாதாஜி யாராவது படிக்கலாம். அண்ட் அவரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகா இருக்கும். இந்த பாட்டை புரிஞ்சுன்னு பாடினாலே நல்லா தானே இருக்கும், அதோடைய அனுபவமே வேற மாதிரி இருக்கும். ஓகேயா? वृन्दावन रम्यस्तान् दिव्या चिन्तामणिदाम् रतनमन्दिरान्
मनोहारम् वृंदावन रम्यस्थान दिव्याचिन्तामणिधाम மாதாஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ Now இத்தனை okay, நேரம் மாதாஜி. திடீர்னு எப்படி மியூட் ஆச்சுன்னு தெரியல, சாரி. இத்தனை நேரம் பேசியிருந்தெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் கேட்டுதோனோ? Yes, yes, பின்னாடி மாதாஜி. ஓகே. वृंदावन रम्यस्थान दिव्याचिन्तामणिधाम रतन मंदिर मनोहारा वृंदावन रम्यस्थान दिव्याचिन्तामणिधाम रतन मनोहारम् अमृत कालिंदी नीर राजा हंस केली तोरे तोहे शोभे कनक कमाला वृंदावन रम्यस्थान दिव्याचिन्तामणिधाम रतन मंदिर मनोहारम् मध्ये हेमपीत अष्टदले बेष्टित अष्टदले प्रदाना नायिका तारामध्य रत्नासने बोशी आंचे दुई जने श्याम संगे सुंदरी राधिका वृंदावन रम्यस्थान दिव्याचिन्तामणिधाम रतन मंदिर मनोहारम् रूप लावण्य राशि आमिरे परिचय कासी हास्य परी हस संभाषणे नरोत्तमा दासे कोय नित्य लीला सुखमोय तदाई स्फुरुक मोर मनो वृंदावन रम्यस्थान दिव्याचिन्तामणिधाम रतन मंदिर मनोहारम् अमृत कालिंदी नीरे राजा हंस केली कोरे तोहे शोभे कनक कमाला वृंदावन रम्यस्थान दिव्याचिन्तामणिधाम रतन मनोहर मनोहारा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम
ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே वृंदावना रम्यस्थान दिव्या चिंतामणिधाम रतना मंदिर मानो आरा. இந்த தமிழ்ல கொஞ்சம் ஒரு பிழை இருக்கு, மிஸ்டேக்கு. விருந்தாவன ரம்யஸ்தான் திவ்யா சிந்தா மணி தாம் நாமன்னு போட்டிருக்கு. திவ்யா சிந்தா மணி தாம ராணன்னு போட்டிருக்கு. ஆனா ரத்ன மந்திர, ஓகே, ரத்ன மந்திர மனோகர. ஓகே, அதான் யாராவது அதோடைய தமிழோடைய டிரான்ஸ்லேஷன் படிச்சேன்னா நம்ம அந்த பாட்டுல நல்லா அனுபவிக்க முடியும் இன்னும் கொஞ்சம். யா, வேற யார் பாட்டு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. விருந்தாவன் என்று அறியப்படும் மிக அழகிய இடமானது ஆன்மீக உலகின் மிக உன்னத லீலைகள் நிகழும் இடமாகும். மேலும் இவ்விருப்பமானது முழுவதும் நினைத்ததை கொடுக்கக்கூடிய தெய்வீக சிந்தாமணி கற்களால் ஆனதாகும். இங்கு மனதை மயக்கும் எண்ணற்ற கோயில்கள் விலை மதிப்பற்ற ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டவையாக திகழ்கின்றன. அன்னங்களின் அரசன் என்றறியப்படும் ராஜஹம்சமானது இங்கிருக்கக்கூடிய யமுனை நதியின் நீரினால் சூழப்பட்ட உன்னத எழில்மிக்க தீவுகளில் விளையாடி கொண்டிருக்கின்றன. புனிதமான இந்த நதியின் மத்தியில் நூற்றுக்கணக்கான இதழ்களுடைய தங்க தாமரையானது ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அந்த தாமரையின் மையமான தங்க தலமானது அற்புதமான 8 இதழ்களால் சூழப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைந்துள்ள 8 இதழ்களும் லலிதா மற்றும் விஷாகாவை தலைமையாக கொண்ட 8 அந்தரங்க தோழியாவர் ஆவார். இந்த 8 இதழ்களுக்கும் மத்தியில் உயர்ந்த ரத்தினங்களால் முழுவதும் பதிக்கப்பெற்று ஜொலிக்கும் ஆசனத்தில் அமர்ந்து தெய்வீக தம்பதியர் ஆட்சி செய்கின்றனர். கார்வண்ணனான பிரபு ஷியாமாவுடன் அமர்ந்திருக்கும் பேரழகியான ஸ்ரீமதி ராதிகாவே அத்தெய்வீக தம்பதியர் ஆவார். அவர்களது இனிமை நிறைந்த சௌந்தர ரூபத்தின் அதிர்வலைகளானது தொடர்ந்து அமிர்த திளைகளை பொழிந்து வண்ணம் இருக்கின்றது. அவர்களின் உரையாடலில் ஒருவருக்கொருவர் கேலியும் நகைச்சுவையும் வெள்ளமென பொங்கி நிரம்பி வழிகின்றது. நரோத்தமதாஸ் உன்னத விளையாட்டுகளுடன் கூடிய இந்த முடிவில்லாத லீலைகளானது என்னுடைய இதயத்தில் எப்போதும் தோன்றிய வண்ணம் இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த பாட்டு? ரொம்ப பிடிச்சிருக்கு மாதாஜி. நாங்க 15 days பேக் விருந்தாவனம் போச்சு, இந்த பாட்டை பாடிட்டே போனோம். சூப்பர், வெரி குட். போயிட்டு வந்துட்டேன். சோ உங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கும் இல்லையா? எப்படி இருக்குன்னு இந்த பாட்டெல்லாம் ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கணும். அது எப்படி மறக்காம இருக்கணும்னா இந்த பாட்டெல்லாம் பாடணும், மேலும் மேலும் அந்த கதையெல்லாம் திரும்பி திரும்பி கேட்கணும். அதுக்கப்புறம் அதோடய அப்படியே நம்மளுக்கு மறக்காம இருக்கும் இல்லையா? 4 பேருக்கு நம்ம இந்த விருந்தாவனத்துல போய் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த பாட்டு மூலமாலாம் நம்ம சொல்லி பிரச்சாரம் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம அவ பெரியவாலாம் என்ன கொடுத்துருக்காளோ, இந்த ஆச்சாரியர்கள்லாம் கொடுத்ததெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே காப்பி அடிச்சு பேசினாலே போறோம். நம்ம ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ற ஒரு சீனியரா ஆயிடுவோம். அது மாதிரி அவ்வளவு ஈஸியா பண்ணி கொடுத்துருக்கார் பிரபுபாத். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நல்லா இருக்கு. ஸோ அந்த பார்த்தோன்னா தர மத்திய ஹேமபீத அஷ்டதலே பேஷ்டீத, ஏன்னா இது ஒரு பெங்காலி பாட்டு இல்லையா? நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அஷ்டதலே பிரதான நாயிகா, அந்த நாயிகை யாருன்னா ராதாராணி உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல எப்படின்னா ஒரு அஷ்டதல, அந்த இது என்ன எழுதியிருக்கு, 8 தளமான அற்புதமான 8 இதழ்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம சகிகள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கு நடுவுல ராதாராணி நாயிக்கியா உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட யாருன்னா கூட இருக்கிறவா இந்த லலிதா விஷாகா. தோ இந்த பிக்சர் ஆஃப் மாயாப்பூரோடைய நம்மளுடைய அந்த தரிசனம் இப்போ கிடைச்சிருக்கு. ராதா மாதவும் அஷ்ட சகிகளும் இருக்கா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அந்த அஷ்ட சகிகளை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டீட்டெயில் பார்க்கலாமா? எல்லாருக்கும் அஷ்ட சகிகளோட பேரெல்லாம் நீங்க சொன்னேன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
விஷாகா, லலிதா, துங்கபித்யா, ரங்கதேவி, சுதேவி, ரங்கதேவி, ஆஹ் ಚಂಪಕಲತಾ, ಚಿತ್ರಲೇಖಾ, ரூபகலா, ರಂಗದೇವಿ, சம்பகலதா, ಶ್ರೀದೇವಿ. சம்பகலதா. சரி, சூப்பர். யாராவது ஒரு நாங்க மாதாஜி போயிட்டு அப்படி வந்தோம் மாதாஜி அஷ்டசகி வில்லேஜஸ்க்கு. போயிட்டு வந்தேளா? ஆஹா. ஆமா, ஆமா. நானு அது நந்தினி ரொம்ப தான் போயிட்டு வந்தோம் மாதாஜி இப்போ. வாவ். சோ நீங்க எல்லாமே இன்னைக்கு லெக்சர் கொடுத்துருக்கணும். நானும் பெருசா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நான் பேச போறேன். ஆனா நான் ரைட்டா பேசுறேனா இல்லையான்றது நீங்க எல்லாரும் எனக்கு அதெல்லாம் இல்ல, ரிப்போர்ட் சொல்ல நீங்க போறீங்க. நீங்க சொல்றது நான் ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ரீகலெக்ட் பண்ணி ரீவிசிட் பண்ணுவோம். அப்படியும் பண்ணுவோங்க. அப்புறம் நான் ஏதாவது வர்ச்சுவல் மிஸ் தான். பண்ணிட்டேன்னா நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு குரூப் குழுவான ஒரு இன்னைக்கு ஒரு அற்புத டிஃப்ரெண்டா பண்ணலான்ட்டு. ஏன்னா போர் அடிக்கிறது இல்ல, ஒருத்தரே பேசிட்டு இருக்கோம், நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் நினைச்சேன் நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுல ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அந்த கோபிகைகளா சேர்ந்து கிருஷ்ணரோடைய சேர்ந்து தான் அவ பாடினா. தனித்தனியா அவாத்துல உட்காந்துட்டு அவங்கவுங்க வீட்டுல உட்காந்து கிருஷ்ணரை பத்தி யோசிக்கல. எல்லாரும் இந்த வேணு கீதம் போது எல்லாரும் வெளியில அவ வீட்டுல இருந்து வந்து, ஹே சக்கி இது கேட்டியாடி, ஏய் இத கேட்டியாடி, ஏ அம்மா இது கேட்டியோடி, இது பண்ணுடி, எப்படி யமுனை வந்தா, எப்படி அந்த இந்த பறவைகள்லாம் பேசிட்டு இந்த மான் எல்லாம் எப்படி வந்தது, அதை விடடி மேலேந்து பாரு அந்த தேவர்கள்லாம் எப்படி கீழே விழறாவளி, அவளுடைய துப்பட்டா கீழே விழுந்து பூவெல்லாம், நான் பூவெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு, பூவெல்லாம் அப்படி சொரிஞ்சு விழறது, அது என்னமோ மேல் லோகத்துலேருந்து பூவெல்லாம் சொரிஞ்சு கொட்டுற மாதிரிலாம் வந்து வருது பாருடி அப்படின்லாம் அவ வந்து இமேஜினேஷன் பண்றா. அந்த கிருஷ்ணரோட அந்த புல்லாங்குழலுடைய புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஏன்னா கொஞ்சம் ஐ திங்க் கண்ணதாசனுக்கு இந்த பாகவதம் எல்லாம் நிறைய படிச்சிருக்காரு தெரியும் இல்லையா? இல்ல ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் இருக்கு, அனுபவிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளுடைய வேணு கீதத்தோட ரொம்ப ரிலேட் ஆகுது. எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடியிருக்காளே, காற்றினிலே வரும் கீதம், அந்த பாட்டை கேளுங்கோ. ரொம்ப அழகான பாட்டு, அனுபவத்தோட அப்படியே நம்மளுடைய வேணு கீதத்தை அப்படியே சொல்றீன்னு இருக்கா. அந்த மாதிரி அம்மா அம்மா எம்.எஸ். அவர்கள் அவரும் பாடியிருக்கா, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. சோ நம்மளுக்கு இந்த பாட்டெல்லாம் மூலமா எவ்வளவு நம்மள அந்த பாகவதத்தை இன்னும் கொஞ்சம் ரசிக்க முடியும். சோ நம்ம தப்பா அந்த பாட்டுல ஒண்ணும் தப்பு இல்லை, பட் ரொம்ப ஆன்மீகமான இதுல இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளோட சேர்றது. அது நான் ஒன்னும் எக்ஸாம்பிளா சொல்லல, இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கோசரம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கோட்டிங் தான் கொடுத்தேன். ஸோ அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஓகேயா? ஸோ இன்னைக்கு அஷ்டசக்கிகள். ஸோ நீங்க இப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷனா வேற இருக்கு, ஏன் தெரியுமா? நீங்கெல்லாம் நிஜமாவே பார்த்துட்டு வந்துட்டேன், அதனால அதுவும் ரீசெண்டா வேற பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு ஓகே, யூ வில் ரீலிவ், யூ வில் ரீலிவ் த மூமெண்ட் தட் யூ ஆல் ஹேட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மூமெண்ட்டை நம்ம வந்து கேப்சர் பண்றது தான் ரொம்ப விஷயம். அது வந்து நம்மளோட சேர்த்து வச்சுக்கணும், லாக் பண்ணி வச்சுக்கணும், என்னைக்குமே மறக்கக்கூடாது. 4 பேர்கிட்ட உங்களுக்குலாம் தெரியுமா யார் இந்த, நிறைய பேரு கோபிகைகள்னு தெரியும், அஷ்டசக்கிய பத்தியோடைய பெருமைகள் தெரியாது. ஆனா இந்த மாயாப்பூர் தாமத்துல கோபிகை எல்லாம் டிவோட்டிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அஷ்டசக்கியோடைய அவளுடைய பிறந்த தினம் அன்னைக்கு அப்பியரன்ஸ் டேன்னு சொல்லுவா இல்லையா, அத ரொம்ப அழகா கொண்டாடி, அது உற்சாகத்தோட கொண்டாடி, அதுக்கு வேணுங்கிற அலங்காரம் எல்லாம் பண்றாங்க பாரு. ஐயையோ, கோபி ஃபெஸ்டிவல்னே, சகி ஃபெஸ்டிவல், கோபி ஃபெஸ்டிவல் இல்ல, இது சகிகள். கோபிகர்கள் ஆயிரக்கணக்கான கோபிகர்கள் இருந்தா, ஆனா இந்த சகிகள்லாம் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கோபிகர்களுக்கும் சகி கோபிகள்லயே ரொம்ப சிறந்த வாழ்ந்தவர்கள் இந்த அஷ்ட சகிகள். கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ரொம்ப பிரேமையானவர்கள், கூடயே இருப்பாவா. அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய விமர்சனம் பண்ணி அவளுக்கு ராதாகிருஷ்ணருக்கு சேவை செஞ்சு அவளோட சந்தோஷத்தை பாக்குறது தான் இவாளுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி இவர்களுக்கும் அந்த கோபிகளுக்கு அவளுக்கு ஒரு பெரிய தனி ஃபாலோயிங்கே இருந்தது. ஒரு கோபிக்கும் ஆயிரக்கணக்கான கோபிகள் ஹெல்ப் பண்ற அளவுக்கு ஃபாலோயிங் இருந்தது. ஸோ அவ்வளோ அவளுடைய லைஃபே, அவளுடைய லைஃப்னு சொல்ல முடியாது, அவளுடைய அந்த சுவாசமே ராதாகிருஷ்ணாவை சேவை செய்யறது தான் எல்லோரையும் அந்த மாதிரி. அதனால்தான் துளசி தேவி கூட அழகா பாடுறா. என்ன பாட்டு பாடுறான்னா, ஏ நிவேதனா கோரோ ஷகீரானுகாதா கோரோ சேவாயாதி கோரோ தியே करो निज दासी
இந்த சகிகளுக்கு நான் தாசியா இருக்கணும் அப்படி விருந்தாவனத்துல துளசி மகாராணி பேரே அவளோடதான், வனமே அவளோடதான். ஆனா அவளே அந்த மாதிரி அழகா இந்த சகிகளோட என்னுடைய கூட சேர்ந்துட்டு அவ குரூப்ல சேர்ந்துட்டு உனக்கு சேவை செய்யணும்ன்ற அளவுக்கு துளசி மகாராணியே அந்த பக்தி தேவியே அவ்வளவு அழகா பாடியிருக்கான்னா இவ பண்ற சேவைக்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம ரொம்ப கூர்மையா, அதனால நீங்க எல்லாரும் விருந்தாவனத்துல போயிட்டு ரொம்ப அனுபவிச்சிருக்கேன்னு தெரியும். அப்பப்போ கொஞ்சம் டுவர்ட்ஸ் எண்ட் உங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து போட்டேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மள எல்லாரும் அப்படியே விருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. சோ இப்போ நம்மளுக்கு எல்லாரும் இந்த அஷ்டசக்கிய பாக்குறோம். சோ நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொன்னேன். அஷ்டசகி யாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான அஷ்டசகி இருக்கிறதுலே இவாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரவா 2 பேரும் அஷ்டசகிகள்லயே ரொம்ப முக்கியமானவா? லலிதா விசாகா. லலிதா அண்ட் விஷாக்கா. கரெக்ட். லலிதாவும் விஷாக்கா இந்த 2 சைட்லயும் அவங்க இருக்காங்க. சோ பெரும்பாலும் லலிதா பத்தி தான் இதுலயே முக்கியம். இன்னும் கொஞ்சம் எல்டர்லி, அவங்க இன்னும் கொஞ்சம் வயதானவர்கள், சகிகள்லயே வயதான மூத்த சகியானவள் லலிதான்றவள். ஓகேயா? லலிதா என்னன்னா கொஞ்சம் அது மாதிரி ஒரு வீட்டிஷ் கலர், இந்த சைனாக்காரங்கள்லாம் இருக்காங்களே அவங்களுடைய காம்ப்ளெக்ஷன் ஒரு மாதிரி எல்லோயிஷ் காம்ப்ளெக்ஷன் கலர்ல இருக்காங்க. அப்படின்னு என்னன்னா கோமூத்திரம் அப்படின்ற அளவுக்கு அந்த அவ்வளோ விவரமா இந்த பல கிரந்தங்கள், இது சும்மா கற்பனைப்பட்டவை இல்லை, சித்தரிக்கப்பட்டவை இல்லை, இதெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் எழுதி இருக்காவா புக்ஸ் மூலமா. அது மூலமா கொண்டு வந்த சில செய்திகளை, சில விஷயங்களை நான் இன்னைக்கு பல டிவோட்டிஸ் எல்லாம் பேசின அந்த அவங்க லெக்சர்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா குரு மகாராஜ் ஜெயபதாக் மகாராஜோடைய வியாச பூஜைக்கு போனேன். அந்த அஷ்டசக்கி எல்லாம் பார்த்த உடனே அதுக்கும் இந்த வருஷம் போறச்ச அன்னைக்குதான் விஷாக்கா தேவியோட அப்பியரன்ஸ் டே. அன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் ஏதோ சேவை செய்ய கொடுத்தாங்க, அதுவும் செஞ்சேன் நான். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதுன்னா ப்ளீஸ் அந்த சமயத்துல போயிட்டு வாங்கோ. அவங்க பண்ற சேவைக்கு நீங்களும் உட்காந்துட்டு அவ எல்லாரும் நிறைய பேரு, எக்கச்சக்க பேர், ஒரு 20 50 60 லேடிஸ் தான் இதுல அந்த சக்கி ஃபெஸ்டிவல்ல கொஞ்சம் பிரபுகள்லாம் ஹெல்ப் பண்றாங்க. பட் முக்கியமா மாதாஜிஸ் தான் இதுல ப்ராமினன்ட் பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஏதான ஒரு சக்கி ஃபெஸ்டிவலுக்கு அவங்க மாயாப்பூர் அவங்க இதுல போடுவாங்க வெப்சைட்ல, அப்போ நீங்களும் போய் சேர்ந்துக்கலாம். அந்த சேவை செய்யலாம். நீங்க ஏதாவது வாங்கிட்டு போகலாம். ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அந்த மாதிரிலாம் நிறைய கோஆர்டினேஷன் உங்க யாத்திரை குரூப் மூலமா கேட்டு பண்ணி நீங்களும் சேவை செய்யலாம். சோ லலிதா யாருன்னா நம்ம மூத்த சக்கியானவள். அவளுக்கு தான் இருக்கிறதுலயே எல்லா ராதாராணிக்கும் மூத்தவளானவள் அவள் தான். சோ அவளோட காம்ப்ளெக்ஷன் என்ன நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் அவளோட ட்ரெஸ் எப்படி தெரியுமா? முக்கியமா பீகாக் கலர், அந்த மயிலோடைய ஷேட்ஸ்ல தான் அவள் எப்பவுமே ட்ரெஸ் போட்டுப்பா. அதுவும் அதுல மயில் இறகு இருக்கிற மாதிரி டிசைன் உள்ளதா அந்த மாதிரி போட்டுப்பா. அதனால மூத்தவளா இருந்தா எப்படி இருப்பா? ஒரு மாதிரி கொஞ்சம் மாஸ்டர் லீடரா இருப்பா. அதுதான் அவளுடைய வேலை. அவளுடைய பேச்சு, அவளுடைய நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா இருக்கும். நான் மூத்தவள், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவ். ஸோ கொஞ்சம் ஒரு கம்பீரமானவள், அந்த மாதிரி ஒரு தலைமை குணம் வாழ்ந்தவள் அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி ஒரு டைப்பான குணம். என்னன்னா தைரியம் ஜாஸ்தி. எதுனா பண்ணிடல, நான் சொல்றத பண்ணு அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு தைரியமானவள், கொஞ்சம் தலைமை குணம் வாழ்ந்தவள், அதே சமயத்துல ரொம்ப நேர்மையானவள். அதே மாதிரி என்னன்னா அவ ராதைக்கு ரொம்ப இஷ்டப்பட்டவள். ஏன்னா ராதைக்கு அவகிட்ட என்னெல்லாம் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கேட்கற அளவுக்கு லலிதாக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி. ஏன்னா மூத்த கோபியா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளோட மூத்த பாலா இருந்தா என்ன பண்ணுவோம், வயதான் கொஞ்சம் 2 வயசு கூட ஜாஸ்தி இருந்தா அவகிட்ட நம்ம அட்வைஸ் எல்லாம் கேட்போம். அந்த மாதிரி ஒரு டைப்பான குணம் படுத்தவள். சோ அதனால ராதா கிருஷ்ணா என்ன பண்ணுவா, அவளோட எல்லா கோபிகளுக்கும் ஒரு காமன் குணம் என்னன்னா எப்படியாவது ராதா கிருஷ்ணாவை சந்திக்க வைக்கிறதுக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு ஒரு காமனான ஒரு இது இவங்களுக்குள்ள இருக்கு. சோ அதனால அது பாப்பா. ஆனா இவளோட ஸ்பெஷலான குவாலிட்டி என்ன தெரியுமா? எப்பவுமே தன்னுடைய தலைமை குணம் படத்தினால அவளுடைய ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் டைப். கிருஷ்ணருக்கே அவ வாயா கொஞ்சம் வாதாடும்.
பாடுவா. கிருஷ்ணர்கிட்டயே அவ சொல்ல, ஏ கிருஷ்ணா நீ பண்றது தப்பு, அது சரியில்லை, இது கிருஷ்ணர் சொன்னதுக்கு மாற்றி வேணா அவ சொல்லுவா. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கிருஷ்ணரையே ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த ஒரு கோபிகைக்கு தான் நிறைய ஒரு ராதா ராணி. அதனால இவளுக்கு இன்னும் கொஞ்சம் இஷ்டம். ஏன்னா ராதா ராணி கிட்ட கரெக்டா போய் சொல்லி கொடுத்துருவோம், போட்டு கொடுத்துருவான். கிருஷ்ணர் அங்க இருக்கார் பாத்துக்கோ, நீ கிருஷ்ணர் சொல்றதெல்லாம் நம்பாத, அவன் ஏமாத்துவான், பொய் சொல்லுவான், அதனால நம்பவே நம்பாத, அவன் என்ன சொன்னாலும் நீ மாத்தி வேணா சொல்ல தவிர அப்படியே நம்பிடாத, கிருஷ்ணர் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்ற அளவுக்கு நீ இருக்க, உன்னோட சொரூபமும் அப்படிதான் இருக்க, ஆனா இவன் கள்ளன், அதனால அப்படி எல்லாம் போட்டு கொடுக்கிற டைப் ஆர்குமெண்ட் பண்ணுவா அந்த மாதிரி. சோ அதனால நிறைய டிபேட்டிங், ஏன்னா என்ன சொல்ற, டிபேட்டிங்க்கு என்ன நம்ம இதுதான் தப்பு, இதுதான் நான் சொல்றதா ரைட்ன்ற அளவுக்கு கொஞ்சம் நிறைய பண்ணுவா. அண்ட் இவளுடைய ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி என்ன தெரியுமா, நிறைய கொஞ்சம் மேஜிக் எல்லாம் பண்ணுவா. நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி ஜக்லிங் பார்த்திருக்கேன் இல்லையா, அந்த சர்க்கஸ்ல எல்லாம் பண்ணுவாங்களே, அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட். இந்த பூப்பந்தெல்லாம் வச்சு ராதாராணியை உற்சாகப்படுத்துக்கிற பூப்பந்தல பந்து பந்தா பண்ணி அப்படியே ஜிகு ஜிகுன்னு ஜக்லிங் எல்லாம் பண்ணுவா. ரொம்ப அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா அதெல்லாம் பண்றதுக்கு. ஏன்னா எப்பவுமே ராதா ராணிய வந்து சந்தோஷப்படுத்துறது தான் அவளுடைய முக்கியமான வேலை. அவளை 2 பேரும் மீட் பண்ண வைக்கிறது தான் முக்கியமான வேலை. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒரு அழகான விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவா. அண்ட் என்னன்னா அவளை மீட் பண்ணி இருக்கிறது வெயில் காலத்துல இருந்தா என்ன பண்ணுவா, டக்குன்னு ஒரு கொடை மாதிரி எல்லாம் ஒரு இருக்கிற காட்டுல இருக்கிற அந்த வனத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு கொடை மாதிரி ஒரு பண்ணி ராதா ராணிக்கு ராதா கிருஷ்ணாக்கு ஒரு அழகான கொடையெல்லாம் ஒரே நிமிஷத்துல அந்த மாதிரி ஒரு பாருங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த டேலண்ட்ஸ் என்னன்னா அதுதான் நம்மளால மறக்க முடியாத டேலண்ட். அவங்களுக்குள்ள டக்கு டக்குன்னு ராதா கிருஷ்ணாக்கு என்ன பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்ன்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த வனத்துல இருக்கிற இலைகள் பூக்கள்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு கொடையை பண்ணி கொடுத்து அவளுக்கு வெப்பம் இருக்காம இருக்கிறதுக்கு, வெயில் அடிக்காம இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் உடனே பண்ணி கொடுக்குற அளவுக்கு திறமை பெற்றவள் இந்த லலிதான்றவள். சோ அடுத்த ஸ்பெஷலான கேரக்டர் நீங்க யார் சொன்னேன்? அடுத்த ஸ்பெஷல் விஷாக்கா பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சோ வேற ஏதானு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றத நான் விட்டுட்டேன்னா நீங்க வந்து அப்புறம் கடைசியில சொல்லிக்கலாம். சோ ஒரு ஃப்ளோல போய்க்கலாம். சோ என்னன்னா விஷாக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ராதா ராணிக்கும் அவளுக்கும் ஒரே வயசு. ராதா ராணி கிட்டத்தட்ட ட்வின் சிஸ்டர் மாதிரி 2 பேரும். அதுக்கு ஒரு கதையே இருக்கு பின்னாடி, அது இந்த வாட்டி சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய கதை. என்னன்னா ஆல்மோஸ்ட் 2 பேரும் சேம் டைத்துல தான் பிறந்தார்கள். சோ அதுதான் அவளுடைய ரொம்ப விஷாக்காவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். சோ என்னன்னா அவளுடைய என்ன அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப என்ன சாஃப்ட். எத்தனை லலிதா வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரோ அத்தனை இந்த விஷாக்கான்றவள் ஒரு சாஃப்ட் கேரக்டர். அப்படியே சிரிச்சுட்டே எல்லாம் அழகா பண்ணி கொடுப்பா. போல்டா பேச மாட்டா, அப்படியே லவுடா எல்லாம் பேச மாட்டா இல்லையா. இது தலைமை குணம் இருக்கிறவா லவுடா வந்து விஷயம் சொன்னா எல்லாரும் கேட்கணும்ன்ற அளவுக்கு. பட் இவ வந்து அப்படியே மெதுவா சொல்லி தன்னுடைய காரியத்தை அழகா வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துருவா விஷாக்காக்கு. சோ என்னன்னா அண்ட் இவளுடைய என்னன்னா ரொம்ப அழகா கோலம்பிடுவா. அவள்லாம் ராதா என்னதான் சொன்னேனே, காமனா இவாளுக்குள்ள இருக்கிற குவாலிட்டி என்னன்னா ராதா கிருஷ்ணாவை எப்படியாவது மீட் பண்ணி வைக்கணும், சேர்ந்து வைக்கணும், அவளை உற்சாகப்படுத்தணும். அவ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து இவாளுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சோ எல்லா அஷ்டிய சக்திகளுக்கும் இது ஒரு பெரிய காமனான ஒரு விஷயம். சோ அவ வரத்துக்கோசரம் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் இன்னும் ஒரு செட்டிங் பண்ணி வைக்கணும். ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வராருன்னா என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் கிளீன் பண்ணி வைப்போம், எல்லாம் தூய்மையா வைப்போம், எல்லாம் ஸ்பெஷலா வைப்போம், அழகான பதார்த்தங்கள்லாம் பண்ணுவோம். ஒரு பெரியவா வரானா அன்னைக்கு விசேஷம்னா கோலெல்லாம் போடுவோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரிதான் இவளாரும் வர சமயத்துல என்ன பண்ணுவா விஷாக்கா, உடனே போயிட்டு பௌர்ணமாசி அவளுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளை கூப்பிட்டு அவளை வச்சுண்டு அழகா அந்த மூன் லைட்டை வச்சு அவளுடைய ஹெல்ப் எடுத்துட்டு, பௌர்ணமின்ற கோபியோடைய ஹெல்ப் எடுத்துட்டு வேணுங்கிற கிருஷ்ணருக்கு வேணுங்கிற விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள் ராதாராணிக்கு அந்த ஒரு திருப்தி கொடுக்கறதுக்கு, ஒரு உற்சாகம் கொடுக்கறது, ஒரு
ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கோசரம் அவ உடனே அழகா இருக்கிற வச்சு கோலம்லாம் ரொம்ப அழகா டப்பு 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 டப்புன்னு போடுவாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா பெரிய பெரிய கோலம். நம்ம வந்து பொங்கல் போதெல்லாம் நம்ம வீட்ல எல்லாம் அந்த மாதிரிதான ஒரு காம்படிஷனே நடக்கும். ரொம்பலாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த புலி கோலத்தை வச்சு போடுற மாதிரி எப்படி பண்ணினோம்னா, எதுக்கு அந்த நம்மளுக்குலாம் அந்த குவாலிட்டி வந்திருக்குன்னா இது விஷாக்காவால வந்த ஒரு பெரிய குவாலிட்டி நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் இப்ப மண்டலா டிராயிங் எல்லாம் சொல்றாளே அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? புதுசா யாரும் கற்பனை பண்ணினதில்ல. இதெல்லாம் விஷாக்கா மூலமா வந்த ஒரு, ஏன்னா விஷாக்கா வந்து அந்த மண்டலா டிராயிங்ல எல்லாம் எக்ஸ்பர்ட்டா, அதெல்லாம் யாரும் இப்பதான் கண்டுபிடிச்சு அதை நம்ம இந்தியாக்கே நம்மளுக்கே திரும்பி கொடுக்குறா. அதை கூட நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து மறந்து போயிட்டோம். இதெல்லாம் நம்ம திரும்பி உங்களுக்கு எல்லாம் டைம் கிடைச்சதுன்னா, எப்போ டைம் கிடைக்கிறதோ ஒரு நோட் புக்கை வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கோலங்கள்லாம் போடுவோம். அப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, உங்க அத்து வாசலே போடலாம். இல்லாதவா நோட் புக் எடுத்துன்னு தினம் ஒரு கோலம் போடுங்க. அதுவே மைண்டுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு மைண்டுக்கு ஒரு பெரிய மைண்ட் ட்ரில்லும்பாங்க, என்ன பிரெயின் ட்ரில்லும்பாங்க. இந்த லேடி ஸ்கூல்ல ஒரு அற்புதமான ஸ்பெஷல் குவாலிட்டி வந்து கோலம் போடுறதுன்னு. அதை நம்ம உங்களுக்கு எல்லாம் நல்லா கோலம் போட தெரியும்னா அதை விட்டுறாதீங்க, போட்டுட்டே இருங்கோ. ஏன்னா இது பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரி பல வியாதிகளுக்கு அது முற்றுப்புள்ளியே வச்சிடுமா இந்த கோலம் போடுறது. அதுவும் புள்ளி கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். அது வாசலை போடுறது அதோட விசேஷம், அரிசி மாவோட போடுறது அதுக்கும் மேல விசேஷம். ஸோ உங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா தினம் பண்ணுங்க இந்த மாதிரி கோலம். ஸோ கோலம் போடுறதெல்லாம் பண்ணா அதுக்கும் அவ ரொம்ப அழகா பாடுவாளாம் விஷாக்கா. விஷாக்கா தேவி வந்து பாட்டுலயே ரொம்ப சிறந்த வாழ்ந்தவள் அப்படின்னு. அண்ட் நிறைய வந்து அவளுடைய இது சில அழகான கலைகள்லாம் இருக்கு. ராதா ராணிக்கு திடீர்னு பூவெல்லாம் வச்சு ஒரு கிரீடம் பண்ணி கொடுப்பாளாம், மாலை பண்ணி கொடுப்பாளாம். அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலா திங்க் இந்த போட்டுன்ற அந்த ஆடைகளுக்கு மேலேயும் அழகழகா அந்த பூவெல்லாம் சொருகி வைக்கிறது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஆடை அப்படி போட்டுக்கிறது, துப்பட்டா இப்படி போட்டுக்கிறதெல்லாம் விஷாக்கா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாளாம் ராதா ராணிக்கு அழகா பண்ணுறதுக்கு. என்னன்னா பிரைடல் மேக்கப் அப்படியே சுருக்கமா சொல்ல போனா அதெல்லாம் பண்ணி கொடுப்பாளா விஷாக்கா. அதான் விஷாக்காவை பத்தின ஒரு ஸ்பெஷல் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லலாம். ஓகேயா? அண்ட் அதான் பாடுறது அந்த மாதிரி ஒரு அழகான வேலைகள்லாம் பண்றான். அடுத்தது உங்களுக்கு யாரை பத்தி கேட்கலாம் அப்படின்னு ஒரு உற்சாகம் இருக்குன்னா, அவங்க வந்து சம்பக்கலதா அப்படின்னு. சம்பக்கலதா பத்தி கேட்கலாமா? எஸ் மாதாஜி. சம்பக்கலதா அப்படின்னு அவளுக்கு அந்த கோபிக்கு ஒரு பேரு. ஏன் ஸ்பெஷல்ல சம்பக்கலதா அவளுக்கு பேருன்னா எதுனால? சோ அவளோட கலர் எப்படி இருக்கும்? சம்பக்கான்னு ஒரு ஃப்ளவர் இருக்கணும். செம்மங்கி கலர் இல்லையா? அந்த சம்பா எல்லாம் நம்ம ஊர்ல வளருது அந்த மாதிரி எல்லோயிஷ் பிங்க்ல அவளுடைய கலரே, அவளுடைய பாடி கலர் எல்லோயிஷ் பிங்க் அந்த மாதிரி வச்சுக்கலாமா? அந்த எப்படி அந்த சம்பா ஃப்ளவரை பார்த்தோம்னா அதுல இருக்கிற கலர் என்னவோ அதுதான் சம்பக்கலதா. அதனாலேயே அவளுக்கு ஸ்பெஷலான பேரு சம்பக்கலதா அப்படின்ற ஒரு அழகான பேரு. அண்ட் அவளுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே நாள் தான் ராதா ராணியோட ஒரு நாள் ஓல்டர், கொஞ்சம் அவளும் மூத்தமானவள், ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் டே பிறந்தவள். அதனால்தான் நீங்க பாருங்க இவளுடைய அப்பியரன்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராதாராணி பிறந்தாலும் அதுக்கு ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் அப்புறம் பிறந்தவள் சம்பக்கலதான்ற ஒரு அழகான கோபி. அவ என்னன்னா அவ வந்து அவளுக்கு என்னன்னா ஒரு பெரிய ஃபாலோயிங்கா, நம்ம வந்து 1000K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் பண்ணி அப்பப்போ அவ அந்த மாதிரி காமிப்பாளாம். அதனால அவளுக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. இது கோபிகைல ஆயிரக்கணக்கான கோபிகைகள் இருக்கா நம்மளுக்கு தெரியும் இல்லையா விருந்தாவனத்துல. அதுல அஷ்டசகிகள் தான் 8 பிரின்சிபல் ஒன்ஸ். ஆனா இந்த சம்பக்கலதாக்கு பயங்கர கோபிகை ஃபாலோயிங், அவளுக்கு நிறைய சகிகள் இருக்கா. அவா சகி எல்லாம் சேர்ந்து எப்படி ராதா ராணிய கிருஷ்ணரை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு டீம் பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவா நிறைய. ஸோ சம்பக்கலதா வந்து ஒரு டீம் ஒர்க் லீடர். அவ ரொம்ப அழகான பண்ணுவா. எல்லாரையும் வச்சு வேலை வாங்கி இப்படி பண்ணுங்க இப்ப நான் பண்றதுன்னா அதுதான் நினைக்கிறேன். நான் பண்றது நான் வந்து அழகா பண்ண மாட்டேன், இது பண்ணுப்பா இது பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்னு இந்த டீமை சொல்லிடுவேன். அந்த அது ஒருத்தர் வந்து தலைமை எடுத்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி அழகா இந்த குழுவை நடத்தி கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி சில விஷயங்கள் இட்ஸ் குட் டு ஹாவ் த டேலண்ட். எப்படின்னா நம்ம பண்ணினாலும் இருக்கிறவளை பண்ணி வைக்கிறது தான் வேலை அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பண்ண மாட்டேன், ஆனா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டீம் ஒர்க் இருந்ததுன்னா நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் இந்த சம்பக்கலதா கொண்டு.
அதே மாதிரி விருந்ததேவிக்கும் ஷீஸ் காட் அ வெரி ஹியூஜ் ஃபாலோயிங். அதே மாதிரி நம்ம சம்பக்லதா விஷாக்காக்கும் நிறைய நான் சொன்னேன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இந்த 3 டிவோட்டிஸ்க்கு ஸ்பெஷலா சகிகளுக்கு அவளுக்கு நிறைய சகி குரூப் எக்கச்சக்கமா உண்டு, இன்னும் குரூப் அந்த மாதிரி உண்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவளுடைய மெயின் குவாலிட்டி, சம்பக்லதாவுடைய மெயின் குவாலிட்டி என்னன்னா ஷீஸ் an எக்ஸ்பர்ட் குக். என்னன்னா ஒரு சமையல் மாஸ்டர் ஷெஃப் அப்படின்றாலே மிஸ்டர் ஷெஃப். நம்மளாம் நல்லா சமைக்கணும், நம்மளோட குக்கிங்கோட எபிலிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய நைவேத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தினம் இந்த சம்பக்லதாக்கு வேண்டிக்கோங்க. ஸோ உங்களுடைய சாப்பாடு நீங்க பண்ற போகா, உங்களுக்கு பண்ற நெய்வேத்தியம் ரொம்ப அற்புதமா டேஸ்டியா இருக்கும். இன்னோவேட்டிவா பண்ணலாம். ஒரு ரசம் வைக்கணும்னா கூட அது இன்னோவேட்டிவா பண்றது தான் இந்த காலத்துடைய ஸ்கில். ஆஹா அப்படின்னு தேங்காய் சாதம் அப்படின்றாங்க, இப்போ என்னடானா கோகோனட் ரைஸ்ன்னு ஸ்பெஷலா போட்டு அது பேரையே மாத்தி அதே தேங்காய் சாதத்தை வேற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபெர்மெண்டட் நம்ம என்ன சொல்வோம் பழையது அப்படிம்போம் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளால பழையது எவ்வளவு பேருக்கு பழையது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும்பா. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்? பழைய சாப்பிட்டிருக்கேன், ஊற வச்ச தண்ணி அதை சாப்பிடணும்ப்பா. ஆமா, அதை விட்டுறாதீங்க. அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர்னு சொல்லி எல்லாம் பெரிய அப்படியே எல்லாம் மாத்தி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் நம்மளுக்கு வரணும். ஒரு பழைய விஷயத்த அதை புதுமையா காமிக்கணும் இல்லையா இந்த குக்கிங்ல. அதுதான் இந்த சம்பக்லதாவுடைய குவாலிட்டி. அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அழகா அதை பிளேட்டிங் பண்ணி கொடுத்து ராதா கிருஷ்ணாக்கு போகா கொடுக்கறதே அவளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான். அதனால ஷீஸ் அ வெரி குட் குக். ஒரு சமையல்னா நம்மளுக்கெல்லாம் என்ன சமையல், நம்மளுடைய குவாலிட்டி என்ன, மாதாஜி லேடிஸ்க்கெல்லாம் நல்லா சமைக்கணும், குடும்பத்தினர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மாதிரி இருந்தோம்னா சம்பக்லதா தேவியை நம்ம வேண்டிட்டோம்னா நம்மளுடைய குக்கிங் கலினரி எக்ஸ்பர்ட்டா ஆயிடுவோம் நம்மளும். ஸோ அது அவதுல. அண்ட் ஸ்பெஷலி அவளுக்கு எப்படி சேவை பண்ண பிடிக்கும்னா ராதா கிருஷ்ணாவுக்கு சாமரம் போடுறது ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. எதுவும் வேண்டாம், எனக்கு குக்கிங் கொடுங்க, சாமரம் கொடுங்க, இது ரெண்டும் நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு வேலை என்னன்னா சாமரம் போடுறது. அதுக்கும் மேல குக்கிங் சொல்றதுனால ஷீ லைக்ஸ் டு டூ ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மில்க் ப்ராடக்ட் எஸ்பெஷலி ஸ்வீட்லயே குறிப்பிட்டு பார்த்தானா மில்க் வெரைட்டிஸ், இந்த பேடா வெரைட்டி எல்லாம் இந்த பால் பதார்த்தங்கள் உள்ளே. ஐயோ பாவம், யாருக்கும் ரொம்ப பசிக்கிறது போல இருக்கு மாதாஜிக்கு. ஆமா, இந்த சாப்பிடுற சமயத்துல நான் சாப்பாடை பத்தி நிறைய சொல்றேன். கரெக்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஷீ இஸ் வெரி எக்ஸ்பர்ட் இன் மேக்கிங் ஸ்வீட்ஸ். பால் பதார்த்தங்கள்ல உள்ள சில இனிப்பான வகைகள் பண்றதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அது நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு கலாமதி மாதாஜியா, அது லண்டன்ல ஒரு மாதாஜி, இப்போ ஒரு 5 கோவிட்ல அவங்க அவங்களுடைய இது அஸ்தமாயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க. ஆனா மதர் கலாவதி அப்படின்னு கூப்பிடுவாங்க அவளை. அவங்க பண்ற ஒரு மில்க் பேடால டிசைனு போடுவாங்க பாரு, அது பிருந்தாவனோட டிசைனே அதுக்குள்ள போடுவாங்க இத்தினோண்டு பேடால. அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க. அதனால அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிற மாதாஜிஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய பேர். இப்போ கூட தேகாதேசிக்கு வியாச பூஜை அன்னைக்கு குரு மகாராஜுக்கு 2000 டிஷஸ் படைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பர்ட் குக்ஸ் எல்லாம் இருக்கானா இதுக்கெல்லாம் முக்கிய மூல காரணம் சம்பக்லதா தேவி தான் அப்படின்னு. இவங்களுக்குள்ள நிறைய கதைகள்லாம் இருக்கு, எப்படி ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரை உற்சாகம் பண்றான்ற சிறிய கதைகள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு டைம் இல்லாததுனால இன்னைக்கு இவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு ஜெனரிக் ஐடியா, ஒரு வேணு கீதத்தின் மூல காரணமான இந்த கோபிகைகள் எதுக்கு இவ்வளவுலாம் பாடினா இவாளுடைய சிறந்த தன்மையை நம்மளுக்கு புரிஞ்சுட்டாதான் அவங்க பாடுற கீதத்தை நம்மளுக்கு புரியும். சோ நம்ம லலிதா பத்தி கேட்டுட்டோம், விஷாக்கா பத்தி கேட்டுட்டோம், சம்பக்லதா பத்தி கேட்டுட்டோம். அவளோட முக்கியமான ஒரு குவாலிட்டி அப்புறம் நீங்க எனக்கு கடைசியில சொல்லணும், நம்ம சொல்லின்னு வந்திருந்தேன் இல்லையா, அதனால ஞாபகம் வச்சுன்னு நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு. இப்போ சித்ரா அப்படின்ற ஒரு கோபியை பத்தி நம்ம பேச போறோம். அந்த சித்ரா கோபிகளே அவதான் சின்னவள், யங்கஸ்ட் அவதான். என்ன ரொம்ப மூத்தவள் யாரு? லலிதா. யங்கஸ்ட் யாரு? சித்ரா. அது நான் வச்சுக்கோங்க. சோ அவளுக்கு சின்னவளா இருந்தா, ஒரு குரூப்லயே சின்னவாளா இருந்தா அவதான் ரொம்ப பிரியமானவளா இருப்பா எல்லாருக்குமே. எல்லா கோபிகளுக்கும் அவளை கண்டாலே ரொம்ப பிடிக்கும். ஐயோ சின்னது எவ்வளவு சமத்தா சொல்றது பாரு அப்படின்னு எல்லாரும் எல்லா கோபியும் அவளை ரொம்ப ஆசையா கூப்பிட்டு வச்சுட்டு அவளோட சேர்த்துப்பா. இவளுடைய முக்கியமான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா
அஸ்ட்ராலஜர். அவளுக்கு இந்த என்ன அஸ்ட்ராலஜி ரொம்ப நல்லா தெரியும். என்ன ஜாதகம் பார்க்கறது, ஜாதகம் கணிக்கிறது, அந்த ஜாதகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் அவரு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். அது ஒண்ணு. ஸோ ஜாதகம் நல்லா பாப்பா. அவளுக்கு கொஞ்சம் ஃபேஸ் ரீடிங் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அதெல்லாம் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அதுல. அதுக்கும் மேல அவளோட எக்ஸ்பர்டீஸ் என்னன்னா பூக்கள் வளர்க்குற ஒரு பூங்காவனத்தை வளர்க்கறதுக்கு அவளுக்கு ரொம்ப அது பிடிச்சமான விஷயம். அதுலயும் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். வெரைட்டி வனமாலி கதி சங்கி சக்கரி சனந்தகி. கிருஷ்ணரை பார்த்தோன்னா எப்ப பார்த்தாலும் வனமாலம், வனத்துல இருக்கிற பூக்கள் எல்லாம் வச்சு மாலையா போட்டு இருக்காரு. ஒவ்வொரு பூக்கும் ஒரு மனம் இருந்துட்டு ஒரு அழகான மனத்தை கொடுத்துட்ட ஒரு அழகான பூவை மாலை போட்டுக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சித்ராவால தான். ஏன்னா அவதான் அந்த வனத்துல பூ வனத்தை வளர்க்கிறவள். அந்த பூவை வெரைட்டி ஆஃப் த பூக்கள் வளர்ப்பா. அதுக்கும் மேல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் கார்டனிங் அவளுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணுவா. அண்ட் இதுக்கும் மேல என்ன தெரியுமா, இவ்வளவு சித்ரா ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்கு. ஏன்னா அவ இந்த விடுகதைகள்லாம் நிறைய சொல்லுவா. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர். விடுகதையெல்லாம் சொல்லுவா. இது சால்வ் பண்றதுக்குலாம் ஒரு கேம் மாதிரிலாம் விளையாடுவா. ஸோ சித்ராவோடைய குவாலிட்டி என்ன, விடுகதை சொல்லுவா, அஸ்ட்ராலஜி படிப்பா, பூவனத்தை வளர்க்குறா. ஸோ எவ்வளவு விஷயங்கள். ஸோ இவெல்லாரும் சும்மா சாமரம் போடுற மாதிரி இப்படியே கிருஷ்ணரையே பார்த்து நிற்கிற வழியில. ஆனா இவளுடைய காரியங்கள் ஒன்னொன்னும் அற்புதமான காரியங்கள். எப்படின்னா கிருஷ்ணர் சேவையில ஈடுபடுற காரியங்கள். நம்மளுக்கு எவ்வளவு தெரிஞ்சதோ அதை நம்மளோட குவாலிட்டி என்ன, அதுல நம்ம நல்லா பண்றோம் தெரிஞ்சுன்னா அது கிருஷ்ணர் சேவையில ஈடுபடுத்தினோம்னா நம்மளுக்கு அதுல எவ்வளவு உற்சாகம் கொடுக்கும் இல்லையா. சோ அது மாதிரி இவளுடைய விஷயங்கள் என்னன்னா அவ அழகான நிறைய விடுகதைகள்லாம் சொல்லுவா. அதுக்கப்புறம் சில டக்குன்னு ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் பண்ணுவா. கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, டாக்டர் அதுக்கு போய் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டுக்காம கோவர்தன மலையில போயிட்டு டக்குன்னு சில செடிகள்லாம் எடுத்துட்டு அதை நன்னா அரைச்சு கஷாயமா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இவ அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட். ஸோ நிறைய அவளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவதான் சித்ரா தேவி அப்படின்றவள். அவ யங்கஸ்ட் ஃபார் ஆல் தி திங்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம யார பத்தி பேசலாம், துங்க வித்யா பத்தி பேசலாமா? ஓகே, நம்ம இவ்வளோ 3 பேரை பத்தி பேசிட்டோம். இப்ப 4வது பேர் துங்க வித்யா. அவளை பத்தி பேச போறோம். ஸோ துங்க வித்யாவுடைய ஸ்பெஷல் என்ன, இவ ராதாராணியோட ஒரு 5 நாள் முன்னாடி பிறந்தவள். ஓகே, துங்க வித்யா ராதாராணிக்கு 5 நாள் முன்னாடி பிறந்தவள். இந்த கிராமத்து ஸ்பெஷல்லாம் அவளை பத்திலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அவ ரொம்ப அந்த பெரிய ராதாராணிக்கு பெரியவளா இருந்தாலும் ஆனா ராதாராணியோடைய ஆசைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருப்பா. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர். அதே சாஃப்டா இருந்தாலும் இல்ல, வெளியில பாக்குறதுக்கு சாஃப்டா இருப்பா, ஆனா உள்ள கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா வரும். ஆனா அது கோவத்தை ரொம்ப வெளியில காமிச்சுக்காம சில சமயம் வடுக்குன்னு பேசுறா அப்படின்பா இல்லையா. அந்த மாதிரி ஒரு சின்ன குவாலிட்டி நம்ம துங்க வித்யாக்கு உண்டு. ஆனா அழகா எதுவா இருந்தாலுமே யாரா இருந்தாலும் இப்போ லலிதா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரையே அவ எதிர்த்து பேசுவா. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உண்டவள். ஏன்னா அவ ராதாராணியை பாதுகாத்துக்கிறோம். லலிதாவோட கேரக்டர் என்ன கிருஷ்ணா நீ போய் சொல்ல, அதெல்லாம் முடியாது. அப்புறம் ராதாராணி கிட்ட போய் சொல்லுவாளோன்னு, அதெல்லாம் இல்ல, கிருஷ்ணரை நம்பிடாதுன்னு. ஆனா இங்க துங்க வித்யா என்ன பண்ணுவான்னா கிருஷ்ணரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவ சப்போர்ட். இவ லலிதா ராதாராணியை சப்போர்ட் பண்ற மாதிரி துங்க வித்யா கிருஷ்ணரை சப்போர்ட் பண்ணுவாளாம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திங். சோ ஏதான ஒரு ஆர்குமெண்ட் வந்ததுன்னா இவ டக்குன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது, அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்ற அளவுக்கு தானும் கொஞ்சம் ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் மோட்ல போடுவா. ஏன்னா அவள் அந்த வயசு கொஞ்சம் மூத்தவாளான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன ஃபைனலா என்னன்னா சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஆனா சண்டே இருக்காது. ஆனா அந்த ராதாகிருஷ்ணரை எப்படி நம்ம அவளை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவத்தோட அவ சண்டை கம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா சேர்ந்துட்டு சண்டை போடுவா. அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ, அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ, ஆனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கும். அந்த மாதிரி ஒரு டைப் எல்லாரும். அதனால இவளுடைய எக்ஸ்பர்டீஸ் என்னன்னா லிட்ரேச்சர், கிராமர், இலக்கியத்துல ரொம்ப அப்படியே போயம் எல்லாம் சொல்லணும்னா, கவிதையெல்லாம் சொல்லணும், அப்படியே சிறன்னு வரும். அப்படியே அந்த இலக்கியத்துல அவ்வளோ சிறமைய வாய்மை வாய்மை அழகா பேசுறது, மிருது பாஷினி அவளுடைய குவாலிட்டி அது. அதனால அந்த போயம் எல்லாம் எழுதுறதுக்கு, கவிதை எல்லாம் எழுதுறது, கவிதை சொல்றது ஸ்பான்டேனியஸா சர்க்கு கவிதை சொல்றதுலாம் இவர் ரொம்ப
எக்ஸ்பர்ட். அதுக்கும் மேல ஆயுர்வேதம். துங்காவே என்னன்னா, துங்கா அப்படின்னாலே வித்யான்ற இன்னொரு பெயர் சமஸ்கிருதத்துல. சோ அதனால அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். இந்த இன்டெலிஜென்ட் இந்த சென்ஸ் பிரில்லியன்ட். ஏன்னா எந்த விஷயமும் சாட் ஜிபிடி மாதிரியே வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி சாட் ஜிபிடி. என்ன விஷயத்த கேளு உலகத்துல, எதை பத்தி கேளு, நீ அதுல படிச்சிருக்க மாட்டா. ஆனா எப்படியோ அவளுக்கு பாலிடிக்ஸ் இன்னைக்கு வார்ல வந்து ட்ரம்ப் என்ன சொல்ல போறாரு, இதனால என்ன ஆக போறதுன்னு கேளு, இவ எல்லா விஷயமும் புட்டு சொல்லுவா. இது வந்து துங்க வித்யா. ஆல்டர்னேட்டிவ்லி அவளோட எக்ஸ்பர்டீஸ் என்னன்னா சாட் ஜிபிடி. ஓகேயா? சோ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா இவ்வளவு பார்த்தனா நிறைய பேருங்க நம்மளுடைய அஷ்டசக்கிகளை துங்க வித்யா எங்க தெரியுமா இருக்கா, இந்த வீணையை பிடிச்சி நின்று இருக்காளோன்னு, அவதான் துங்க வித்யா. ஏன்னா அவளுக்கு வீணை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க அதை மறக்கவே மாட்டேன். அதனால வீணையை வச்சுட்டு இருக்கிறவதான் துங்க வித்யா அப்படின்னு. சோ தர்க்க சாஸ்திரம், அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட்னால தர்க்க சாஸ்திரத்துல சிறந்தவள். அதான் நான் சொன்னேனே, சாட் ஜிபிடி தான் துங்க வித்யா. அண்ட் வீணை வாசிக்கிறவளுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சோ நம்ம அடுத்த பர்சனாலிட்டி யார பேசுவோம்னா இந்துலேகா. விஷாக்காக்கு பக்கத்துல இருக்கிறவோ இந்துலேகா. சோ அதனால ஐ திங்க் சோ அப்படின்னா நினைக்கிறேன். இந்துலேகாவுடைய கம்ப்ளெக்ஷன் எப்படின்னா, ஒரு மாதிரி எல்லோ, நல்ல மா நிறமா இருப்பா அப்படின்னு போனோம். அப்படிதான் அந்த மாதிரி மானோட நிறத்துல இருக்கான்றோமோ, அதுதான் அந்த இந்துலேகாவுடைய நிறம். அவ எப்பவுமே என்னன்னா, அவளுக்கு பிடிச்ச கலர் என்ன தெரியுமா, இந்த கரெக்டா இன்னைக்கு மாதாஜி காமிச்சிருக்காங்க. அவளுடைய பிடிச்ச கலர் இந்த மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு கலந்த ஒரு காம்பினேஷன்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் இந்த இந்துலேகாக்கு. சோ அதனால அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த எஃப்எல்ஜஸ் அவ்வளோ ராதா ராணிக்கு மோல்டன் கோல்டு அப்படின்றா இல்லையா, அப்படியே அந்த உருக்கின கலர்ல இருக்கிறவோ, உருக்கின ஸ்வர்ணத்துல இருக்கிற கலர் தான் ராதா ராணி அப்படின்னு சொல்ற மாதிரி அவளுக்கும் நம்மளுடைய இந்துலேகாக்கும் ஆல்மோஸ்ட் அந்த அழகான ஒரு கம்ப்ளெக்ஷன் இருக்கு. சோ என்ன பண்ணுவா, இவளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா, இவ வந்து ராதா ராணிக்கு ரொம்ப க்ளோஸ். இவதான் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் பர்சன், ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராதா ராணி கிட்ட எந்த மனசுல எந்த குழப்பம் இருந்தாலும் ராதா ராணி வந்து இவ்வளவுதான் கேட்பா. நம்ம அட்வைஸ் வந்து ஒருத்தர் சீனியர் கிட்டேன்னு கேட்டுப்போம். ஆனா எந்த அல்ப விஷயமா இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லுவோம். நம்ம தப்பா ரைட்டோ எல்லாமே அவ கிட்டதான் நம்ம ஓப்பனா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்ததுன்னா இந்த ராதா ராணிக்கு ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம இந்துலேகா மாதாஜி தான். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கௌரலீலாவில் இந்த இந்துலேகான்றவோ என்ன பண்ணியிருக்கா, வாசு ராமானந்த ராய் இல்ல கிருஷ்ணதாச ராய் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்து திரும்பியும் இந்த கௌரலீலால வந்து பிறந்திருக்கா. சோ என்னன்னா, இவ வந்து ராதா ராணிக்கு ஒரு 3 நாள் தான் யங்கஸ்ட், கொஞ்சம் சின்னவள். ஆனால் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் இவளுக்கு என்னோட ஸ்பெஷல்னா மேஜிக் தெரியும். அப்படியே மேஜிக்கல், அப்படியே என்னென்ன மந்திரம் தந்திரம்லாம் செம்மையா தெரியும். அதனால யாருக்காவது என்னன்னா அந்த கவச்சம் கட்டுறது, கயிறு கட்டுறது, மந்திரிச்சு கொடுக்கறது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த மந்திரத்து வழியா ஏதாவது புண்ணு வந்துடுத்தோ, அரிப்பு வந்துடுத்தோ, ஏதான ப்ராப்ளம்னா அந்த மந்திரத்தால நம்ம பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. எங்க பாட்டி எல்லாம் எனக்கு பண்ணியிருக்கா. அது மாதிரி ஏன்னா கால் சுலுக்கினா கூட மந்திரத்தை வச்சு எங்க பாட்டி அந்த சுலுக்கெல்லாம் எடுத்து விட்டுருவா, டாக்டர் அதுக்கெல்லாம் போகாம. அந்த மாதிரி ஒரு திறமை வாழ்ந்தவள் தான் இந்த இந்துலேகான்றவள். சோ மந்திர தந்திர சாஸ்திரங்கள்லாம் நன்னா தெரியும். சோ அதனால இவளுடைய அதான். அதுக்கும் மேல அவ வந்து அந்த பாம்பெல்லாம் வந்து அந்த பாம்பு விஷத்தால எடுக்கிற மந்திரத்தால எல்லாம் எடுப்பாளும். அதெல்லாம் இவளுடைய வெரி வெரி ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி ஒண்ணு. அதுக்கு மேல ஜெம்ஸ், உனக்கு வந்து கார்னெட் தான் சரியா இருக்கும், ரூபி தான் சரியா இருக்கும், பவளம் தான் சரியா இருக்கும்னு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து நம்ம எல்லாம் ரிங் போட்டுப்போமே, இந்த ஜெம்மாலஜிஸ்ட் அப்படிம்போமே, அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறவள ரொம்ப எக்ஸ்பர்ட். அவ ஒரு பெரிய ஜெம்மாலஜிஸ்ட். அதுக்கும் அதான் ராதா கிருஷ்ணாவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரிக்கு கவச்செல்லாம் பண்ணி மந்திரிச்சு அவள் கொடுப்பா. சோ தட் எந்த தாக்குதலும் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவளை ஒண்ணு சேர்த்து வைக்கணும், எந்த
கஷ்டமும் எந்த தந்திரமும் அவளை பிளாக் மேஜிக் அவளை வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு மந்திரம் எல்லாம் போட்டு திருஷ்டி எல்லாம் கழிச்சு, திருஷ்டி கழிப்பா இல்லையா, அது மாதிரி எல்லாம் திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் இந்த அழகான இந்துலேகாவுடைய வேலை. ஸோ மந்திர சாஸ்திரங்கள் தெரியும், ஜெம்மாலஜிஸ்ட், அதான் அந்த மாதிரி மந்திர தந்திர விஷயங்கள்லாம் அதை எக்ஸ்பர்ட் ஆகும். ஸோ மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் விஷயங்கள் எல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கிறவள் தான் இந்த இந்துலேகாவுடைய அழகான வேலை. அடுத்தவள் யாரு? ரங்காதேவி. ஓகேயா? ரங்காதேவி எப்படி இருப்பன்னா, அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு என்ன சொல்றா, அந்த சூரியன் உதிக்கிற கலர் இருக்கணும், ஒரு மாதிரி ரெட்டும் இல்ல ஆரஞ்சும் இல்லாம அந்த மாதிரி விஷயமான ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் அவளுடைய ஸ்பெஷலான விஷயங்கள். அண்ட் இவளுடைய என்னன்னா, இவளோட ஸ்பெஷாலிட்டி இவளுக்கு ரொம்ப பிடிச்சதுதான். எப்படி வந்து நம்ம யாருக்கு லலிதாக்கு தான் நினைக்கிறேன், இல்ல துங்க வித்யாக்கு, யாருக்கு சாமரம் போடுறது ரொம்ப பிடிக்குமோ, லலிதாக்கு தான். ஸோ அதே மாதிரி இவளுக்கு வந்து ராதாராணிக்கு அல்டா மருதாணி இட்டு விடுறது ரொம்ப பிடிச்சமான வேலை. ராதாராணி அவளா ஒத்தி கிரீடம் வைக்கிறா, உனக்கு ஒத்தி மாலை பண்றா, ஒத்தி சாமரம் போடுறா, எனக்கு ஒரு வேலைன்னு எனக்கு ஸ்பெஷலா வேணும்னா நான் உனக்கு மருதாணி இட்டு விடுவேன் அப்படின்ற அளவுக்கு ரங்காதேவியோட பிடிச்ச வேலை ராதாராணிக்கு அழகா ஒரு வந்து மருதாணி இட்டு விடுறது. அல்டாம்பா அந்த இந்து அந்த பெங்காலிஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க ரெட் கலர் பெயிண்ட்ல, அந்த மாதிரி மருதாணி இட்டு டிசைன் போடுறதுதான் அவளுடைய ஸ்பெஷலான வேலை. அதுக்கும் மேல இவளுடைய என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குஞ்சத்துக்கு வரா ராதா கிருஷ்ணா சேர்ந்து வைக்கிறான்னா அந்த திரவியங்கள்லாம், வாசனை திரவியங்கள்லாம் ஏத்தி வைக்கிற, கிரியேட் பண்ணி அழகா ஏத்தி வைப்ப. ஸோ அப்படியே மனமணக்குமா அவ வர ராதா கிருஷ்ணா வரப்போறான்னு சொல்றேன், அந்த இடத்தையே என்ன ஒருத்தர் வந்தா நம்ம சென்டெல்லாம் அடிச்சு வைப்போம், அகர்பத்தி ஏத்தி வைப்போம், வீடே அங்க மணக்கிற அளவுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த தான் இவளோட வேலை. ஏன்னா ரங்காதேவி வந்து என்னன்னா அந்த திரவியங்கள் படுறது அவளுடைய எக்ஸ்பர்டீஸ். ஸோ நான் அந்த அதான் அந்த காஞ்சு போன ஃப்ளவர் நான் பார்த்தேன் பாலியில எல்லாம் போச்சேன், இந்த வீணா அந்த ரோசஸ் பெட்டல்ஸ் எல்லாம் மாலை எப்படி எல்லாம் போட்டு எவ்வளவு வீணா போறது, அதெல்லாம் காய வச்சு நம்ம டிவோட்டிஸ் என்ன பண்றாங்க, அந்த திரவியங்கள்லாம் கிரியேட் பண்ணி அதை சேல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்ன விஷயங்கள்லாம் இந்த ரங்காதேவி பண்றதுக்கு பயங்கரமான எக்ஸ்பர்ட். ஸோ பர்ஃப்யூம், சென்ட்டு, ஊதுவத்தி, வாசனை திரவியங்கள், எத்தனை என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் என்ன பண்ண உறுப்படுத்து ப்ரொடியூஸ் பண்றது தான் அவளுடைய வேலை. ஸோ மெயினா அதுதான் அவளுக்கு. அண்ட் அதுக்கு மேல அதான் ராதாராணிக்கு வந்து எது எட்டு விடுறது, அழகா மருதாணி எட்டு விடுறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை. ஆனா இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ரங்காதேவிக்கு அடுத்தவளா இருக்கிறவளோன்னு சுதேவி, கடைசி கோபி, ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ். ஸோ அந்த ட்வின்ஸ்லயே ரங்காதேவி தான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எல்டர். ஸோ அவளோட ரங்காதேவியோட ட்வின் சிஸ்டர் சுதேவி. யாருக்காவது ட்வின்ஸ் பிறந்துன்னா நம்ம வேணா இந்த பேரை ரெக்கமெண்ட் பண்ணலாம், கேர்ள்ஸா ரங்காதேவி சுதேவின்னு. ஸோ ரெண்டு பேரும் அவ வந்து திங். ஸோ என்ன பண்ணுவா இது. அண்ட் அதுக்கு மேல என்னன்னா, வின்டர்லாம் வந்ததுன்னா அந்த திரவியங்களை ஏற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி கேம்ப் ஃபயர்லாம் செட்டப்லாம் பண்ணி வைப்பா. அந்த மாதிரி ஒரு சார்கோல் அந்த கரியெல்லாம் பூசி இது விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து எரிக்க வச்சு, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் நைட்லலாம் அவ வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறா, ராசலீலை எல்லாம் பண்றாளா, அதுக்கு கரெக்டான அட்மாஸ்பியர் இருக்க வேண்டாமா. ஸோ அது மாதிரி பண்றதுக்குலாம் இவளுடைய வேலைகள் அதுதான் பண்ணுவா. ஸோ மெயினா காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம்ஸ் பண்றதுதான் இவளோட ரங்காதேவியோட வேலை. சுதேவி யாரு? நம்மளுடைய கடைசி கோபி. அவதான் வந்து நம்ம ரங்காதேவியோட ட்வின் சிஸ்டர். ஓகேயா? ஸோ இவ வந்து கௌரலீலால வாசுதேவ கோஷ் அப்படின்னு பிறந்திருக்கிறவள். அது நம்ம படிப்போம், இந்த கிபஜய பாடச்ச சாயந்திர கௌரார்த்தி பாடச்ச வாசுதேவ கோஷம்னு இந்த பேரை பத்தி படிப்போம். அவ வந்து என்னன்னா ராதாராணியோட யங்கர் தான். ரெண்டு பேரும் ரங்காதேவியும் சுதேவியும் ராதாராணிக்கு சின்னவளா இருப்பா. அப்புறம் என்ன பண்ணுவா, இவ என்ன பண்ணுவான்னா, எப்பவுமே ராதாராணி அவளுடைய சேவையே பார்த்தேன்னா, முக்கியமா படங்கள்லாம் பார்த்தனா ஒரு எப்பவுமே ஒரு சொம்ப வச்சு நின்றுப்பா. அதுதான் சுதேவியோட வேலை. என்னன்னா, சுதேவிக்கு ராதாராணிக்கும் போய் எல்லாம் பண்ணிட்டோம், நிறைய விஷயம் சாப்பாடெல்லாம் பண்றா, ஒத்தி கார்லன் பண்றா, ஒத்தி திரவியங்கள் ஏற்றி வைக்கிறா, ஒத்தி அல்டா போடுறா, ஒத்தி சாமரம் போடுறா, எல்லாம் பண்றா. ஆனா தண்ணி தாக எடுக்காதா, ஜூஸ் எல்லாம் விடுமே, சம்மர் காலத்துல இருந்தா என்ன பண்றது, அதுதான்
இந்த சுதேவியோட ஸ்பெஷாலிட்டி. அவளுக்கு அவளுடைய வேலையே ஜலசேவா அப்படின்னு எல்லா நதிகளிலும் இருக்கிற ஜலத்தெல்லாம் அதுல வாசனையை ஆட் பண்ணி அந்த ஜலமே அந்த தண்ணீரே பன்னீர் மாதிரி ருசித்து ராதாகிருஷ்ணாக்கு கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ராதா குண்டா ஷாம குண்டான்ற நதிகள் எல்லாம் இவ பாத்துக்கிறது தான் இவளுடைய வேலை. ஆனா இவளோட மெயின் எக்ஸ்பர்டீஸ் என்ன தெரியுமா? பறவைகளோட பேசுறது. ஸோ ஷி நோஸ் தி ஆர்ட் ஆஃப் டாக்கிங் த பேர்ட் லாங்குவேஜ். ஸோ பறவைகள் அந்த சக்கி அண்ட் என்ன ராதா ராணியோட பறவைகளுக்கும் அந்த கிளிகளோடையும் சுக்கசாரி அண்ட் கிருஷ்ணருடைய அந்த கிளிகளுக்கு நடுவுல பேசுற அந்த பாஷைகள்லாம் இவ பேசி கொடுப்பா. நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பேசுங்கன்னு. இவளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவளுடைய பாஷையில பேசி எப்படி ராதா ராணி உற்சாகம் படுத்துறதுன்னா இவளுடைய பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்கும் மேல என்னன்னா, எப்பெல்லாம் ரொம்ப வெப்பமான நிலைமை இருக்கோ அப்ப என்ன பண்ணுவா, அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுவா. அப்படியே ஒரு எங்கேருந்தோ அந்த வெப்பத்திலயும் ஒரு மிருதுவான காத்து வீசுற மாதிரி ஒரு கிரியேஷனை பண்ணுவா. சில சமயம் ரொம்ப கோல்டா இருக்கு, ஆட்டம் சீசன், வெயிலா இருக்கு, ஐ மீன் மழையா இருக்கு, அந்த மாதிரி இடத்துல மழையே நிறுத்துற அளவுக்கு கூடிய ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம், ஒரு மேஜிக்கல் விஷயம் இவகிட்ட இருக்கு. இப்ப ரொம்ப கோல்டா இருந்ததுன்னா என்ன பண்ணுவா, அப்படியே ஒரு சன் ஹீட்டரை வச்சானா, ரொம்ப குளிர்றதுன்னா ஒரு ஹீட்டரை வச்சானா அபாடி நம்ம உடம்புக்கு கொஞ்சம் மிருதுவா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹீட்டிங் சென்சேஷன் ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு இவளுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரிக் எல்லாம் தெரியும். ஸோ அந்த வெதரே அந்த கிளைமேட்டே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இவளுக்கு அந்த சக்தி இருக்கு பேர்ட்ஸோட பேசுறதுக்கு. அப்புறம் என்ன, அப்படியே ராத்திரியில அந்த ராசரியில படர்ச்ச ஒரு அழகா அந்த மூன் லைட்டுக்கு மேல ஒரு வான வேடிக்கை எல்லாம் போட்டோம்னா ஒரு செலிப்ரேஷன் பண்ற மாதிரி எல்லாம் அவ அப்படியே மேஜிக்லாம் பண்ணுவா. நம்ம இந்த ஹாரி பாட்டர்ல சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நிஜமாவே இவெல்லாம் படிச்சிருக்காளோ என்னமோ தெரியல. ஏன்னா அந்த சமயத்துல இந்த சுதேவின்றவள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழகா பண்ணி கொடுத்து கிருஷ்ணரை உற்சாகம் படுத்துறது தான் அவளுடைய வேலை. அதுக்கும் மேல என்னன்னா சகுன சாஸ்திரா. அப்புறம் அவளுடைய இன்னைக்கு நாள் நன்னால, இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்க போறது, இன்னைக்கு கெட்டது நடக்க போறதுன்ற அளவுக்கு அவளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை படிச்சவள் இந்த சுதேவி. அந்த சகுன சாஸ்திரம்லாம் அவளுக்கு நன்னா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு டைம் சரியில்லை, இப்போ டைம் நன்னா இல்லை, இப்போ ராவு காலம், யமகண்டம் அப்படின்லாம் அவள் நைஸா பார்த்து கொடுப்பா, நாள் பார்த்து கொடுப்பா. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சுதேவி பண்றா. ஸோ அதனால ஒரு ஒரு ஓவரால் வியூ கொடுத்துருக்கோம் இந்த அஷ்டசக்கியின் உடைய அவளுடைய சிறப்பு திறமைகளை. இவ எவ்வளோ ஸ்பெஷல், இவ்வளோ ஸ்பெஷல். ஒவ்வொரு விஷயமும் அவ பண்றதும் கிருஷ்ணருடைய ராதைக்கும் பிரீத்தி பண்ற அளவுக்கு அவளுடைய டேலண்ட்ஸை எப்படி கிருஷ்ணருக்கு யூஸ் படுத்துறான்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு மேலோட்டமா புரிஞ்சிருந்தோம். ஸோ ஐ தாட் நம்ம அன்னைக்கு அவளுடைய தரிசனம் பண்றச்ச எனக்கு ரொம்ப இதை பத்தி நம்மளுடைய குழுல பகிர்ந்துக்கணும்னு ஆசை. ஸோ உங்களுக்கு ஏதான் தெரிஞ்சுதா, இதை பத்தி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா, இல்லை ஏதாவது விட்டுட்டேனா, இவளுடைய முக்கியமான ஒரு திறமையை பத்தி நான் ஏதாவது பேசுறதை விட்டுட்டேன் நீங்க இன்னும் ஷேர் பண்ணிக்கலாம். சோ நான் நினைச்சது வேணு கீதம் அப்படின்லாம் படிக்கிறோம், கோபிகா கீதம் எல்லாம் படிக்கிறோம். ஆனா இந்த அஷ்டசக்கிகளுடைய கீதம், அவளுடைய திறமைகள் என்ன, அவளோட முக்கியத்துவம் என்ன, அவளோட பெருமையை எப்படி நம்ம அனுபவிக்கலாம் சொல்லலாம்னால இன்னைக்கு நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்களுடைய பகிர்ந்துக்கலாம். வேற ஏதாவது விஷயத்த சொல்ல விட்டுட்டேனா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத். சூப்பர் மாதாஜி. நாங்க அஷ்டசக்கியோட கிராமம், அப்பா அம்மா நேமு, அப்புறம் ஹஸ்பண்ட் நேமு, அந்த மாதிரி அப்புறம் அவளோட எக்ஸ்பர்ட்னஸ், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் ரொம்ப ரசனையோட அப்படியே எங்களை திருப்பி அங்கே கூட்டுன்னு போயிட்டாள். எல்லாரையும் இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. நீங்களாம் ரொம்ப லக்கி. நீங்க இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நாங்கெல்லாம் போல யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு கை தூக்குங்க. நம்ம இன்னொரு ட்ரிப் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எல்லாரும் உங்களெல்லாம் மீட் பண்ற வாய்ப்புகள் எனக்கும் இருக்கும். நம்ம சேர்ந்து போயிட்டு வரலாம் ஒரு வாட்டி. ஆமா, தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அழகா நீங்க சொன்னேன். திரும்பி அங்க போயிட்டு வந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு. ஆமா, அவளுடைய பாக்கி டீடைல்ஸ்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா போகல, அதெல்லாம் நீங்க கேட்டு புரிஞ்சுக்கலாம். எஸ் மாதாஜி, ஏதாவது சொல்ல வரையில? ஹரே கிருஷ்ண மாதாஜி. எப்படி மாதாஜி இவ்வளோ விஷயத்தை எங்கேருந்து நீங்க இது பண்ணீங்க? இந்த அஷ்டசகின்னா ஏதோ லலிதா விசாகாவை பத்தி தான் எனக்கெல்லாம் 1-2 தெரியும். லலிதா கிருஷ்ணரே கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, இவ்வளோ அழகா நீங்க இது பண்ணது
இது ரொம்ப புதுமையான ஒரு டாபிக் மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அவளுக்கு வந்து அவ உள்ளேயே எல்லாம் இருக்கு பாருங்க. கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் வேண்டியது என்னவோ அந்த அஷ்ட சகிகள்கிட்டயே அத்தனை திறமைகளும் இருக்கிறது. அந்த அத்தனை திறமைகளும் அவங்க வந்து கிருஷ்ணருக்கும் ராதாவுக்குமே இது பண்ணிட்டு என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை மாதாஜி. ரொம்ப நீங்க ஒவ்வொருத்தரை பத்தி சொல்ல 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 அடாடா அடாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்துன்றது ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ரொம்ப நல்லா சொன்னேன். நீங்க எதுல இருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவ்வளோ நல்லா சொன்னேன் மாதாஜி. இது மாதிரி புதுசு புதுசா டாபிக் எடுத்து பேசுங்க மாதாஜி, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு அந்த பாக்கியத்தை பகவான் கொடுக்கட்டும். ஓ தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப ரொம்ப அது ஒரு அழகான எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப தேங்க்ஸ். என்னன்னா நான் சமீபத்துல மாயாப்பூர் போனேன். இவாளெல்லாம் பார்த்தேன்னா அன்னைக்கு ரொம்ப அப்படியே அட்ராக்ட் ஆச்சு. அதுக்கு ஒரு 3-4 மாசம் முன்னாடி போயிருந்தேன். அப்போ என்னை வந்து அவ வந்து அன்னைக்கு விஷாக்காவா அவளோட அப்பியரன்ஸ், அதுக்குள்ள எந்த கோபியோட எந்த சக்கியோட அப்பியரன்ஸ் தெரியல. ஸோ என்னை கூப்பிட்டா சேவை செய்யறதுக்கு, நீ வந்து பண்ணணும், நீங்களும் எதாவது பண்ணுங்க அப்படின்னு. அன்னிலேருந்து நான் பார்த்துருந்தேன். அது நம்ம அதை பத்தி விஷயம் புரிஞ்சுக்கணும். அதனால அப்பத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அஷ்டசக்கின்ற புக்கு வந்து மாயாப்பூர்ல கிடைக்கிறது. சோ அது ஒண்ணு. பிளஸ் நம்மளுக்குன்னா கூகுள் இருக்கே, எல்லாமே இருக்கு, விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த டிவோட்டிஸ் எல்லாம் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அழகா அது ஒரு புக்கா பண்ணிருக்கா. அண்ட் அதுவும் பார்ப்பேன். அதை பத்தி நிறைய நம்ம ஆச்சாரியர்கள் நித்திய சேவினி மாதாஜி நம்மளுடைய இங்கிலீஷ்ல எல்லாம் அதை பத்தி பெரும்பாலும் நிறைய லெக்சர் எல்லாம் கொடுத்திருக்கா. நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. கோபால சம்பு அந்த மாதிரி பானு மகாராஜன் எழுதின விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் ஒரு மேலோட அப்பப்ப கேட்கறதெல்லாம் சேர்த்து போட்டு இன்னைக்கு கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். என்னால எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நான் உங்களோட பகிர்ந்தேன். அவ்வளவுதானே தவிர நான் ஒன்னும் பெரிய இல்ல விஷயம் மாதாஜி, இதை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு பேருக்கும் ஷேர் பண்ணுவேன். என் வயசு ஒத்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு இதை தேடி தேடி எல்லாம் படிக்க முடியாது மாதாஜி. இப்ப நீங்க படிச்சதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க பார்த்தீங்களா, அதுதான் கிருஷ்ணரோட கருணை. நான் அப்படிதான் நினைக்கிறேன் மாதாஜி. இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் உள்ள வந்தேன். அப்பா மிஸ் பண்ணாம இருந்தோமே அப்படின்னு நினைச்சிட்டேன். இல்லாட்டினாலும் அந்த இது வரும் வரும் இருந்தாலும் நேரடியா நீங்க சொல்லும் போது உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட கேட்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு இது இல்லையா. நான் அப்படிதான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம் மாதாஜி. அவ்வளோ நல்லா இருக்கிறது. அதை தேடி தேடி எடுத்திருக்கீங்க நீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் எவ்வளவு திறமை கொட்டி கிடக்கிறது இல்ல மாதாஜி. அப்பா அப்பா. பாட்டு பாடணும்னா சமைக்கணும்னா அவளுடைய விங்கில அப்படியே இந்த கிருஷ்ணரி ராதாவையும் நான் கூட நினைச்சுப்பேன், இந்த அஷ்ட சகிகளுக்கு எப்படி அப்படி ஒரு இது இவா கிட்ட அப்படின்னு. இவ்வளோ திறமைகளோட இவ்வளோ அன்போட அவகிட்ட இருக்கும்போது அவ 2 பேரும் அவகிட்ட கட்டுப்பட்டு தானே கிடப்பா இல்லையா, சொல்லுங்க. அன்பால கட்டுப்பட்டு தானே கிடக்குறா 2 பேரும், ராதாவும் கிருஷ்ணரும் அந்த அஷ்ட சகி கிட்ட இல்லைங்களா. அப்படிதான் நான் இப்ப பாக்குறேன். நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு அது முழு தாத்பரியம் புரியுறது மாதாஜி. ஏன் இப்படி அவ்வளோ இதுவா இவா கூட அவ இதுவா இருக்கா அப்படின்றது, இவாளும் எப்படி அவளுக்கோசமே இதுவாகிறான்றது இப்பதான் புரியுது. அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நீங்க சொல்ற மாதிரி சாமரம் போடுறது அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஒரு இது. ஆனா கொஞ்சம் லலிதா விசாகா தான் கொஞ்சம் கமாண்டிங் டைப் அப்படின்றதுதான் தெரியும். இவ்வளோ விஷயம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. நீங்க அவ்வளவு அனுபவத்தோட நீங்க இவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்றது அது எனக்கு அது ஒரு பெரிய நான் செஞ்ச ஒரு சேவை. அவளை பத்தி தெரியணும். நிச்சயமா மாதாஜி. இது நிறைய இது வந்து ரொம்ப கிடைக்காத ஒரு ரேர் டாபிக் மாதாஜி. இது வந்து கிடைக்காத ஒரு பெரிய, யாருமே பேச மாட்டா, ஒன்லி யாருமே பேசப்படாத ஒரு இது. ஆனா எப்பவுமே எனக்கு ஒரு இது இருக்கும், இவாகிட்ட ஏன் இப்படி கிருஷ்ணரும் அவ்வாலும் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சரா தான் இந்த பாரு, இது இவ்வளோ அவாக இப்படி அன்பால கட்டி போட்டு வச்சிருந்திருக்கா, வேற எதாலையும் இல்ல, அன்புதான். அவளுடைய எக்ஸ்பர்டீஸ பாருங்களேன். இல்லைன்னா சாமானியப்பட்ட சக்கிகள்ல இவ்வளவு க்ளோஸா இருக்க முடியுமா? ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு இருப்பான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது பாருங்க ஒரு தாய் மாதிரி. அவளுக்கு தாகம் எடுத்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணியை வச்சுட்டு இருக்கா ஒரு கடைசி சகி. சொல்றேன் அப்ப ஒண்ணு அப்படி ஒரு இதுவா ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி.
உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுவாங்க மாதாஜி. எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. தேங்க்யூ ம். தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப மாதாஜி இந்த சந்தோஷம். இந்த டாபிக் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அஷ்டசகி அவ சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் நாங்க இப்ப போயிட்டு வரைச்சதுதான் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கேள்விப்பட்டேன். பட் ஃபுல்லா மைண்ட்ல ஏத்துக்க முடியல, அத மறதின்றதுனால. இப்போ இன்னும் நல்ல கிளியரா ஆச்சு மாதாஜி. நீங்க ரெக்கார்டிங்ஸும் சேவ் பண்ணீங்கன்னா நாங்க இன்னொரு வாட்டி போட்டு கேட்போம். அப்புறம் மாதாஜி பண்ணிக்கலாம். டிராயிங் ரொம்ப ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷக்கி அவங்களுக்கு எல்லா அதாவது ஷி ஹாஸ் ஆல் அத்தாரிட்டி டு ராதாகிருஷ்ணர் பிரைவசில இருக்கச்ச கூட ஷி கேன் கோ அண்ட் கம்னு சொன்னாங்க. எனக்கு பேர்லாம் மறந்துடுச்சு. அது என்னன்னு தெரியல. ஒரு சக்கி அப்படி இருக்காங்கன்னாங்க. ஐ திங்க் மோஸ்ட்லி இட் ஷுட் பி அந்த சித்ரா. ஓ ஓகே. ஏன்னா அவளுக்கு அவங்கதான் கிருஷ்ணர் ஆர்டிஸ்ட் கூட இல்லையா? எல்லாருமே பேசிக்கா டிராயிங். ஆர்டிஸ்ட், பட் அவங்களுடைய முக்கியமான ஸ்பெஷல் தன்மைகள் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் எல்லாமே நல்லா பண்ணுவோம், மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் நம்ம. ஆனா ஒரு விஷயத்த நன்னா பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம சீரியஸாவே எடுத்து பண்ணணும். இப்போ எனக்கு நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னை பத்தி சொல்றேன். ஒரு பாடணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு என் மேலேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ்னா அதை நம்ம பிடிச்சிட்டு அதை நம்ம எக்ஸ்பர்ட்டா பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நான் கிட்டேன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதுல நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன்னா அதை நம்ம நல்லா மாஸ்டர் பண்ணி அதையே நம்ம சேவையா செய்யலாம். இப்போ என்ன திடீர்னு கூப்பிட்டாங்க பேச மாயாப்பூர்ல, குரு மகாராஜை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னாங்க. அப்ப நான் பார்த்தேன், சரி எப்பவுமே நான் பேசுறதுல என்னுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் புரிஞ்சுப்பேன். அது என்னன்னா கொஞ்சம் ஸ்லோகன்ஸ் நல்லா சொல்ல வரும், பாட்டு வரும், ஓரளவுக்கு டீசெண்டா மத்தவாள் கேட்கிற அளவுக்கு பாட முடியும். அந்த மாதிரி அது என்னோட ஸ்ட்ரென்த். அதனால அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் விஷயத்த. அந்த மாதிரி லைவ்ல பார்த்தோம் மாதாஜி. பாத்தேலா? லைவ்ல பார்த்தோம். ஆமா. நைஸ். வெரி குட். சோ அந்த மாதிரி நான் அதுல இருந்து நான் கத்துண்ட விஷயம், இப்போ இவாளை பத்தி இவாளோட பெருமைகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா, அதுல நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ரியலைசேஷன். சரி என்னோட ஸ்ட்ரென்த் இது, என்னால எனக்கு போயம் எழுத முடியும், எனக்கு வரைய முடியும், எனக்கு மருதாணி போட முடியும், ஏன் கேவலம் வாட்டரை தூக்கியும் போய் ஒருத்தருக்கு ஸ்பெஷலா கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்தவாளுக்கு ஜலம் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்க கூட எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கோபி அந்த சக்கி எவ்வளவு ஸ்பெஷலா கிருஷ்ணருக்கும் ராதிக்கும் ஸ்பெஷலானவா அப்படின்னு நம்ம அளவுக்கு புரிஞ்சுது இல்லையா. சோ அந்த ஒரு குவாலிட்டியே நம்ம கிட்ட இருக்கு தெரிஞ்சுட்டோம்னா விட்டுறாதீங்கோ, அதை நல்லா கடைபிடிச்சுட்டு அதை நீங்க பெருசுப்படுத்துங்கோ. இதுதான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு சிறந்த ரகசியமாவும் இருக்கும். வாழ்க்கை நம்ம எதுக்கு வாழறோம்ன்ற அர்த்தம் நம்மளுக்கு அன்னைக்கு புரிய வரும். அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நான் உங்களுடைய எல்லாரும் என்னுடைய பர்சனல் ரியலைசேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதை நீங்க இன்னும் கொஞ்சம் யூஸ்வலா டீப்பா திங்க் பண்ணிக்கோங்க, உங்களுடைய எக்ஸ்பர்டீஸை வெளிப்படுத்துங்கோ, பதுக்கி வச்சுக்காதீங்கோ, நன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால நான் யார் அல்டிமேட்டா நீங்க திருப்திப்படுத்துற பொருள் ராதாகிருஷ்ணாவை திருப்திப்படுத்த. சோ அதனாலதான் ஜீவ கோஸ்வாமி படிச்ச ஜீவனே நிதனே நித்யம் ராதா கிருஷ்ணௌ கதிர்மம கிருஷ்ண பிரேமமயி ராதா ராதா பிரேமமயோ ஹரிஹி ஜீவனே நிதனே நித்யம் ராதா கிருஷ்ணௌ கதிர்மம. அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேயா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. இன்னைக்கும் நான் ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் வேணு கீதத்துல. நான் என்ன பண்றேன், அந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு நான் லலிதா மாதாஜி சாரி சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், இன்னைக்கு டைம் ஆயிடுது இல்லையா, இவாளை பத்தி நம்ம அனுபவிச்சுட்டோம் அழகா. இந்த அனுபவம் ரொம்ப ரசனையா நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பத்தின டீட்டெயில்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறோம். தமிழ்ல ஒரு சக்கியோடைய முக்கியத்துவங்கள் அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணிடலன்னா நம்ம எல்லாரும் அதை ரெக்கார்டாவே வச்சுக்கலாம், அது என்னைக்குமே மறக்க மாட்டோம். ஸோ நான் ஸ்லோகங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். என்ன வேணு கீதம் ஒரு 8 ஸ்லோகம் இருக்கு. ஓகேயா? அதை நான் எடுத்து அனுப்பிச்சு விட்டுடுறேன், நீங்க படிச்சுக்கலாம். என்னைக்காவது டைம் கிடைக்கிறச்ச ஒரு வாட்டி நடுவில் இந்த ஸ்லோகங்களை நம்ம திரும்பியும் விவரிசனையா நம்ம அனுபவிக்கலாம். ஓகேயா? ஸோ இது ஓகே தானே மாதாஜி? பூனா மாதாஜி, ஸ்ரீஜா மாதாஜி?
அந்த மாதிரி பண்ணலாமா? Yes, ஏன்னா டைம் மாதாஜி. ஆயிடுது இல்லையா? எஸ் மாதாஜி. Okay, ஹரே okay. கிருஷ்ணா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு மாதாஜி. பேசுறதுக்கு எங்களுக்கு வார்த்தையே தெரியல மாதாஜி, என்ன பேசுறதுன்னு தெரியல. கஸ்தூரி மாதாஜி அவ்வளவு பேசுனாங்க, பட் எங்களுக்கு என்ன பேசணும்னே தெரியல மாதாஜி. அந்த நல்லது. அளவுக்கு ஆழ்ந்து பேசணும்னாங்க. அப்புறம் ஒரு டவுட் இருக்கு மாதாஜி. நம்ம பிருந்தாவன்ல சாரி, கோலோக பிருந்தாவன்ல காலங்கள் எல்லாம் இல்ல அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் மாதாஜி. பட் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, வெப்பமா இருக்கும்போது குளிர்ந்த காற்று வீசும், குளிரா இருக்கும்போது கதகதப்பா இது பண்ணுவாங்க சுதேவி மாதாஜி அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா மாதாஜி? அது எப்படி எடுத்துக்கிறது மாதாஜி? அது ஆனா நம்ம பாகவதத்திலேயே கொடுத்துருக்கு இல்லையா? வெப்ப காலத்துல என்ன ஆச்சு, மழை காலத்துல என்ன ஆச்சு, இந்த மாதிரி குளிர்காலத்துல என்ன ஆச்சு. இந்த குளிர்காலம் முடியிற சமயத்துலதான் கோபி கிருஷ்ணரும் பலராமரும் வராங்க. சோ இது கோலோகத்துல இல்லைனாலும் பூலோகத்துல கிருஷ்ணர் அவதாரம் பண்றாரோன்னு அந்த சமயத்துல இந்த வெப்பநிலை, பாக்கி நிலைகள்லாம் வர ஆரம்பிச்சு. சோ என்னதான் இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்துல கிருஷ்ணரும் அனுபவிச்சார். அதனால இதெல்லாம் நடந்த விஷயங்கள் என்னன்னா, கிருஷ்ணர் எப்படி நம்மளுடைய பூலோகத்துல அவதாரம் பண்ணி இதெல்லாம் அனுபவிச்சாரோ அதெல்லாம் அழகா நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல எழுதியிருக்கு. ஆனாலும் கோலோக தாமத்துல அங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. என்னைக்குமே ஒரே மாதிரியான நிலைமை. பட் இந்த விஷயங்கள் தெரிஞ்ச அனுபவிச்சு ஆச்சாரியர்களா எழுதப்பட்டிருக்குன்னா, பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, இதெல்லாம் பூலோகத்துல கிருஷ்ணர் அவதாரம் பண்ணின சமயத்துல நடந்த விஷயங்கள் ஆனது. அந்த மாதிரி கோலோகதாம் கோகுலம் இல்லையா? கோலோகம் அது எட்டர்னல். அதுல ஒரு விஷயமும் ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ஆனா கிருஷ்ணர் பண்ண லீலைகள்லாம் எட்டர்னலா நடந்தாலும் இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம வெதர் அப்படிலாம் பேசுறதெல்லாம் கிருஷ்ணர் அனுபவிப்படுச்சு இங்க கோகுலத்துல நம்மளுக்கு அழகா தன்னுடைய லீலை மூலமா நம்மளுக்கு அவருடைய பிரபாவத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி கிளாஸ். அப்படியே ஆழ்ந்து போயிட்டோம், என்ன பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல மாதாஜி. அதனாலதான் சைலண்டா ரொம்ப நல்லா. மாயாப்பூர் போயிட்டு வந்த ஒரு அனுபவம் எனக்கு அப்படியே அன்னைக்கு அது பார்த்தோன்னே இதெல்லாம் நான் சொல்லணும், இவாளை பத்தி ஒரு பெருமையை நான் படிச்சு என்ன கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு புவனாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன் நான். ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நீங்க எல்லாரும் இதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நிறைய படிக்கலாம், நிறைய உங்களுக்கு விஷயங்கள் கேட்கலாம். நித்தாய் சேவினி மாதாஜி இங்கிலீஷ்ல அதை பத்தி நல்ல லெக்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா பேசியிருக்கா. அதோடைய உள்கருத்து ஒவ்வொரு கோபிகைகளுக்கு நடந்த சிறந்த ஒரு லீலையை பத்தி கூட அவ அழகா விமர்சனமா சொல்லியிருக்கா. உங்களால டைம் கிடைச்சதுன்னா அதோட லிங்கை ஷேர் பண்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னைக்காவது அந்த காலகட்டம் வரைச்ச அந்த மாதிரி சில லீலைகள்லாம் நம்ம படிக்கலாம். ஏன்னா முக்கியமா இந்த குழு எதுக்கு தெரியுமா ஃபார்ம் பண்ண, நிறைய கதை சொல்லலாம், அப்படி கதை பேசலாம்ல, கதை சொல்லலாம் இந்த கீதையை பத்தி. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல அழகா ரொம்ப பிலோசாபிக்கலா இல்லாம ஜஸ்ட் அப்படியே அழகா நம்ம அனுபவம் நம்மளோட உள்ள டச் பண்ற அளவுக்கு அனுபவமா எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த ட்ரை பண்றேன். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால் முடியுறதோ உங்களோட சேர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. அடுத்த பகுதியாக க்ளோசிங் ப்ரேயர் போயிடலாம்.